காலை தியானம் டிசம்பர் 25. தலைப்பானது பரலோகத்தை நாடுவோம். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம். 1 தீமோத்தேயு 6:6-7. போதும் என்ற மனதுடனே வாழ்ந்த நபர்களை இந்த உலகத்தில் விரல் விட்டு எண்ணலாம். நிறைய வசதி வாய்ப்பு வேண்டும், சமுதாயத்தில் உயிர்நிலை அடைய வேண்டும், பெரும் பணக்காரர்களாக மாற வேண்டும், இப்படி மனிதர்கள் விரும்புகிறார்கள். யோபுவை பற்றி வேதத்தில் மிகுந்த ஆஸ்தியோடு கிழக்கத்தில் புத்திரரில் பெரியவனாயிருந்தான் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் யோபு நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றார். பிரசங்க 5:15 கூறுகிறது, தன் தாயின் கர்ப்பத்திலிருந்து நிர்வாணியாய் வந்தான். வந்த போலவே நிர்வாணியாய் திரும்ப போவேன். அவன் தன் பிரயாசத்தினால் உண்டான பலன் ஒன்றையும் தன் கையிலே எடுத்துக்கொண்டு போவதில்லை. தமது பொருள், செல்வம் எதுவும் நம்முடைய பிற்கால வாழ்வுக்கு எடுத்து செல்ல முடியாது. செல்வம் மற்றும் பொருட்களை குவிப்பது அர்த்தமாயிற்று. இவை அனைத்தையும் நாம் இறக்கும் போது வருவதில்லை. பணம் மற்றும் உடைமைகளின் நிலையற்ற தன்மையை வலியுறுத்துகிறது வேதம். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும். இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவலாவது கெடுக்கிறதும் இல்லை. அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். மேலும் நமது உண்மையான மகிழ்ச்சி தேவனை அறிவதில் இருந்து வருகிறது. செல்வம் அல்லாது உயர்ந்த பதவியில் அல்ல. அலெக்சாண்டர் தி கிரெக்சன் இளம் வயதிலேயே பல சோதனைகளை வென்று பெரிய சக்கரவர்த்தி ஆனார். கிரேக்க பேரரசர் உலகத்திலேயே பெரிய சாம்ராஜ்யத்தை நிறுவினார். அவரே தோற்கடித்தவர் யாருமே இல்லை. இன்னும் பல தேசங்களை கைப்பற்ற வேண்டும் என்று நினைத்து சென்ற இடத்தில் சுகவினப்பட்டு 32ஆம் வயதில் இறந்தார். தன் படையை சுமந்து செல்லும் போது போகிற வழியில் இரு பக்கங்களிலும் பொற்காசுகளையும் விலை உயர்ந்த வைரமும் போன்றவளையும் இறைக்க வேண்டும். இதன் அர்த்தம் என்னவென்றால், இந்த உலகில் எவ்வளவு பெயர், புகழ், பணம் சம்பாதித்தாலும் மறிக்கும் அது ஒன்றும் கொண்டு போவதில்லை. பிரியமானவர்களே, இந்த உலகம் அல்ல, மறுமை நினைத்து வாழ்வோமாக. பிதாவே, மேலானவைகளை நாடி செல்ல எங்களுக்கு உதவி தாரும் என்று ஜெபிப்போம். என் அன்பை நேசிக்கிற நல்ல தகப்பனே ராஜா, நாங்கள் கர்த்தர் இந்த உலகத்தில் இருக்கும்போது எதுவும் கொண்டு போவதில்லப்பா. எப்படி நிர்வாணியாக வந்தப்பா, நிர்வாணியாக செல்ல போகிறோம் அப்பா. அப்படிப்பட்ட ஸ்லாக்கத்தை எங்களுக்கு தந்திருக்கிறப்பா. நாங்களும் அந்த குணத்தோடு நாங்கள் வாழும்படி கிருபை செய்ய வேண்டும் என்று மன்றாடி ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.